பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா 63வது குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் வீர அஞ்சலி செலுத்த வருகை தரும் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி வரவேற்பது பொன்மணி பாஸ்கரன், முன்னாள் மாவட்ட சேர்மன், மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, சிவகங்கை. பசும்பொன் தேவரையாவுடைய கொள்கை நோக்கங்கள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் சொன்னார். அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டும், அவரை மதிக்க வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடியவர் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா. அவருடைய விருப்பத்தை, அவர் நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு. எனவே தேவரையா பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய தியாகி. அவரை ஒரு சாதிக்குள் அடைத்து வைத்து, அது குறிப்பாக ஒரு எல்லைக்குள் மாவட்டத்துக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு அவருடைய அந்த தேசிய பார்வையை மழுங்கடிக்கிற செயலை கடந்த காலத்துல பல பேர் செஞ்சாங்க. இப்போ முத்துராமலிங்க தேவரை பொறுத்தவரையில அவர் சமாதிக்கு யார் சொன்னாலும் அது அடிப்படையா தெருவில் வைப்பாங்க, பயபக்தியை வணங்குவாங்க. ஆனால் போலித்தனமாக திரு ஸ்டாலின் போன்றவர்கள், திரு கருணாநிதி வச்சு எல்லோருமே அந்த திரு அழிக்கிறது, வேஷம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பகல் வேஷத்தின் மூலமாக முளைப்பு வந்துட்டாலே அவ்வளவு நெல் முடிச்சுதுங்க. அதிமுக ஆட்சியில பெருசா முளைச்சது, எங்க ஆட்சியில கொஞ்சம் முளைச்சுங்க. எல்லாரும் கேள்வி அரசியல் பாருங்க, என்ன பண்ணுனீங்க? ஒரு மாநாடு உருவாக்குனீங்களா? இல்ல கல்லூரி புதுசா வந்துதா? பல்கலைக்கழகம் வந்துதா? இல்ல அதிமுக ஆட்சியாளர் பண்ண மாதிரி மருத்துவக் கல்லூரியோ சட்டக் கல்லூரியோ இல்ல கால்நடை பூங்கா உருவாக்குனீங்களா? எதுவுமே இல்லையே. ஜெயன் நேரு 850 கோடிக்கு மேல் ஊழல் செய்கிறார், தவறு செய்கிறார் என்று மத்திய அரசுடைய ஒரு துறை செய்தி அனுப்புது தமிழ்நாடு காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஆனா எப்படி இருப்பாங்க? இவர் ஊழல்வாதி என்று கை நீட்டி சாலினால் பேசப்பட்ட செந்தில் பாலாஜியை அருகில வைத்துக் கொண்டு 1000 கோடிகளை கொள்ளையடித்து அதன் மூலமாக மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் அவங்க மனப்பாமையில் இயங்குற இவங்க கேஎன்ஆர் விஷயத்துல என்ன பேச போறாங்க? கேஎன்ஆர் மட்டும் இல்லைங்க, திரு பொன்முடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ இது போல முதலமைச்சரோட குடும்பத்திலிருந்து 4-5 பேர் அது எதை வந்தாலும் தங்களுக்கு கமிஷன் இல்ல, தொழிலே பாதி வேண்டும்ங்கிற அளவுக்கு போறாங்க. அப்போ பணத்தாசை பிடித்த ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாடு சிக்கி சீழுகிறது. சட்டமன்றத்திலேயே ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உடனே துரைமுருகன் அவர்கள் அங்கே உள்ள பிரச்சனை பற்றி பேச அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லி கொச்சைப்படுத்துறாரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு பரபரப்பான அரசியல் சூழல் போயிட்டு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு அதிகமான பலம் இல்ல, வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவர் அவர்களோட சிலைக்கு மரியாதை செலுத்துறதுக்காக ராமநாதபுரம் போயிருக்காரு எடப்பாடியார். ஆனா மதுரையில போனாரு, மருத்துப்பாண்டியர்களுக்கு சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினாரு. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் போகும்போதும் அதிமுக பொதுமக்களோட வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கே சார். எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஒவ்வொரு ஆண்டும் போறாருங்க. அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவு நாளில், அவர் அவதரித்த நாளில், அந்த ஒரே நாள் தான் வருது. அந்த நாளில மிக தவறாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சென்று கொண்டே வர்றாங்க. இது காலங்காலமா கடைபிடிக்கிற நடைமுறை. இதுல அதிமுக ஆதரவு வட்டமாக அல்லது ஆதரவு வாக்காளர்களாக தென் மாவட்ட மக்கள் இருப்பது காரணமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை ஆண்டவரெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறது. எனவேதான் அங்கே எப்பொழுதும் அதிமுகவுக்கு ஆதரவு உண்டு. சமீப காலமாக சிலர் அங்கே தேவையில்லாத பொய்யான வதந்திகளையும் சர்ச்சைகளையும் பரப்பிடுறாங்க. எனவே எடப்பாடியாருடைய அந்த பசும்பொன் வருகை என்பது ஒரு மிகச் சிறப்பான ஒன்று. அந்த மாபெரும் தலைவனுக்கு அஞ்சலி செலுத்த மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாராட்டும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய நிலவஞ்சலியை போட்டுகின்ற வகையிலும் அவர் செல்கின்ற காட்சியாக அது பார்க்கப்படுகிறது. சார், அதே மாதிரி தேவர் அவர்களுக்கு அதிமுக சார்பில் நிறைய இது பண்ணியிருக்காங்க. அம்மா காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இது பண்ணியிருக்காங்க. இது அரசியல் மத்தியிலையும் இல்ல பொதுமக்கள் இல்ல அந்த தேவர்களோட இதுக்கும் எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க தங்க கவசம் பசும்பொன் ஐயாவுடைய சிலைக்கு முழுவதுமாக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தான் செலுத்தினாங்க. அதே மாதிரி பசும்பொன் தேவரையாவுடைய கொள்கை நோக்கங்கள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் சொன்னார். அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டும், அவரை மதிக்க வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடியவர் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள். எனவே அந்த அவருடைய விருப்பத்தை, நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அதுக்கு போய் எடப்பாடி அவர்கள். எனவே அந்த பகுதியை பொறுத்தவரை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல திட்டங்களை அதிமுக அரசு தீட்டிருக்கிறது. நீங்க
தொழில் வளர்ச்சி அங்கே அதிகமாக இல்லை என்பது பெருங்குறையா இருந்தது. அது புரட்சி அம்மா காலத்திலேயே தென் மாவட்டங்களில் அதற்கான அனைத்து பணிகளும் செய்யப்பட்டது. நீங்க அந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு மின்சார தட்டுப்பாடு இந்தியாவில் அதிகமா இருந்த காலத்துல அம்மா காலத்துல முற்றாக ஒழிக்கப்பட்டது. திமுக ஆட்சியின் போது மின்சாரத்தாலேயே அந்த ஆட்சி இழந்தது. அதனால அம்மாவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் தட்டுப்பாடுங்கிற வார்த்தையே இல்லாம செஞ்சாங்க. இப்போ அது மாதிரி சோலார் பிளான்ட் எல்லாம் நீங்க தென் மாவட்டங்களில் அதிக அளவுல போட்டு இன்றைக்கு மின் உற்பத்தியை அதிகம் செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே தென் மாவட்ட பகுதி வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சியையும் அதிமுக அரசு எடுத்திருக்கிறது, இனியும் எடுக்கும். அதற்கான ஒரு அச்சாணியாக எடப்பாடியார் இருப்பார். சரி, அதே மாதிரி தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி அதிமுக சார்பில் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிமுக தான் முன்னாடி இருந்து எல்லாம் செய்யறது. ஆனா பேட்டி கொடுக்கும் போது மற்ற கட்சிகள் நபர்கள் பாத்தீங்கன்னா நாங்க தான் சொன்னோம், நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இது அவங்களுக்கான இது அரசியலை முன்னெடுக்கிறாங்களா? இது எப்படி சார் பார்க்கலாம்? இல்லைங்க, அதாவது பசுமன் தேவரையா அவர்களை பொறுத்தவரையில் சுதந்திர போராட்ட தியாகி. ஏன்னா அவர் காலத்துலதான் நேதாஜி தலைமையில ஒரு பெரும் படை அமைக்கப்பட்டு அந்த படையின் மூலமாக மிகப்பெரிய நெருக்கடியை ஆங்கிலேய படைகள் சந்தித்தது. ஏன் அந்த காலகட்டத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றியவர் பசுமன் தேவரையா அவர்கள். எனவே தேவரையா பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய தியாகி. அவரை ஒரு சாதிக்குள் அடைத்து வைத்து அது குறிப்பாக ஒரு எல்லைக்குள் மாவட்டத்துக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு அவருடைய அந்த தேசிய பார்வையை மழுங்கடிக்கிற செயலை கடந்த காலத்துல பல பேர் செஞ்சாங்க, பல ஆட்சியாளர் செஞ்சாங்க. அதனால அதிமுக அரசு அது முறியடித்தது. ஏன்னா அவர் நோக்கமே தேசம், இன்னொன்று தெய்வீகம். அப்போ இரண்டையும் முன்னெடுத்து அவர் பயணித்த காலத்தால் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பசுமன் தேவரையாவுடைய நினைவிடத்திற்கு அவர் தவறாமல் சென்று அங்கே மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தேவரையான் சிறப்பை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி அவருக்கு பல இடங்களில் சிலை அமைக்கப்பட்டது. அப்போ முத்துராமலிங்க தேவருக்கு வெறும் சிலை, மணிமண்டபம், புகைப்படம் மட்டும் இல்ல, அவர் நோக்கத்தை செயல்படுத்துவது மட்டும்தான் அவருக்கான சிறப்பாக இருக்க முடியும். அவருக்கு சிலை வேணும், மணிமண்டபம் இது மட்டுமே ஆகாது, இது வேணும், இது மட்டுமே ஆகாது. அப்போ இதையெல்லாம் செயல்படுத்துகிற ஒரு இடத்தில் அதிமுக இருக்குது. வெறுமனே திமுக சொல்லல நாங்க தான் பண்ண, நாங்க தான் பண்ண. இப்போ முத்துராமலிங்க தேவரை பொறுத்தவரை அவர் சமாதிக்கு யார் சொன்னாலும் அது அடிப்படையா திருநீர் வைப்பாங்க, பயபக்தியை வணங்குவாங்க. ஆனால் போலித்தனமாக திரு ஸ்டாலின் போன்றவர்கள், திரு கருணாநிதி வச்சு எல்லாருமே அந்த திருநீர் அழிக்கிறது, வேஷம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பகல் வேஷத்தின் மூலமாக அங்கே வெறுமனே அவருக்கு அஞ்சலியும் செலுத்தி விட்டு, ஏன்னா ஓட்டு வேணும், அந்த தென் மாவட்ட மக்கள் ஓட்டு வேண்டும் என்பதற்காக அங்கே ஆண்டுதோறும் செல்வது. ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரை என்ன விரும்பினாரோ, என்ன நோக்கத்தை செயல்படுத்த முனைந்தாரோ அது எதிராக இயங்குவது. எனவே அதிமுக அப்படி இல்லை. தேவர் என்ன விரும்பினாரோ அதை செயல்படுத்துகிற இயக்கமாக அதிமுக இருந்திருக்கிறது, மீண்டும் மேலும் இயங்குவது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடியார் போய் மரியாதை செலுத்தினாங்க. அப்புறம் துணை ஜனாதிபதி அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதை செலுத்திருந்தாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஊடகங்கள் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சேர்ந்து கார்ல வந்தாங்க. இதை பெருசா பேசிட்டு இருக்காங்க. தலைவர்கள் இங்க இப்படி மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது இங்க எந்த மாதிரியான அரசியல் முன்னெடுக்கப்படுது சார்? இவங்க 2 பேர் கார்ல வராங்க, இதை பரபரப்பா காட்டுறாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான் நாட்டு பிரதமரும் இந்திய நாட்டு பிரதமரும் ஒரே காரில் பயணித்தால் அது 2 நாடும் ஒற்றுமைப்படும், அது மகிழ்ச்சியாகவும் சொல்லலாம். இது 2 பேர் ஒன்றாக ஒரே அமைச்சரவையில் பணியாற்ற ஒரு கார்ல போறது எல்லாம் ஊடகங்கள் செய்தியாக சொன்னா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா திரு செங்கோட்டையன் அதிமுக அமைச்சர் இருந்தவர், திரு பன்னீர்செல்வம் அமைச்சர் இருந்தவர். இப்ப 2 பேரும் 20 ஆண்டுகள் நட்பா இருக்காங்க, அவங்க ஒன்னா கார்ல போறான்னு சொன்னா இது ஒரு செய்தியாங்களா? அதாவது இவர்கள் அப்படி ஒன்னா கார்ல போறோம், என்ன நடக்க போகுது மாற்றம் தமிழ்நாட்டில், இதை பேசி என்ன ஆக போகுது? அப்ப இதை பரபரப்பாக்குற வகையில ஊடகங்கள் இதுக்கு முக்கியம் தருவது சொன்னால் மக்கள் பிரச்சனை இந்த அளவுக்கு ஏன் தரதில்லை? இப்போ திரு செங்கோட்டையன் அதிமுக பல பொறுப்புகள் நீக்கப்பட்டவர். குறிப்பா அம்மையார் சசிகலாவையும் தினகரனையும் கட்சியில் விட்டு நிரந்தரமாக நீக்கினால் மட்டும்தான் இணைவேன் என்று சொல்லி தர்மயுத்தம் நடத்தி பிடிவாதம் பிடித்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவரால் தான் நீக்கப்பட்டாங்க சசிகலாவும் தினகரனும். அப்போ அந்த இருவரையும் நீக்கிவிட்டு பிறகு அவர் அதிமுகவில் பயணித்தார். பிறகு அவர் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார். 3 பேரும் அதிமுகவில் நீக்கப்பட்டவங்க. நீக்கப்பட்டவரோடு இன்னொருவர் பயணிக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய விளம்பர ஆசை. இப்ப நீங்க தமிழ்நாடு அரசியல்ல 10 நாள் கெடு விதிச்சு அரசியல் உருவாக்கினார் செங்கோட்டையன். அதுக்கு பிறகு யாருமே அவர் நம்பி போகல, பின்னாடியே போகல, அவர் சொந்த தொகுதியிலே யாரும் போகல. இந்த சூழ்நிலையில் தன்னை பற்றி மீண்டும் பரவ வேண்டும். பரபரப்பு எதற்கான்னு சொன்னா எடப்பாடியார் என்கிற ஒரு எளிய மனிதனுடைய தலைமையில் அதிமுக இயங்குவதை
மூத்த தலைவராக இருந்து கொண்டு ஜீரணிக்க முடியல பொறாமை. எனவே அதை வெளிப்படுத்துகிற வகையில் இது போன்ற பேட்டிகளை கொடுத்து ஒன்றாக பயணித்து செய்தியாக்கி அதிமுகவை பலகீனப்படுத்தியவர்களா நம்புறாங்க. ஆனால் ஒரு காலம் முடியாது. எடப்பாடியார் எப்படின்னா அம்மா எப்படியோ எம்ஜிஆர் எப்படியோ அதே மாதிரி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒற்றை முகம். எனவே அவர் இருக்கிற வரை 1000 செங்கோடை வந்தாலும் 1000 பன்னீர்செல்வம் வந்தாலும் 1000 தினகரன் வந்தாலும் அதிமுகவை முனைகளை கூட அசைக்க முடியாது. திரு செங்கோட்டையின் மீது நடவடிக்கை மேலும் எடுக்கப்பட வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறாங்க. எனவே இதை பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். ஊடகங்கள் இது போன்ற செய்திகளுக்கு முக்கியம் தருவதை தவிர்க்க வேண்டும். சார், அதே மாதிரி மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த மாற்றமும் அந்த மாதிரி தெரியல. ஆனா இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து அதை பெரிய பேசு பொருளா மாத்துறது வந்து திமுகவுக்கு வந்து லைக் வந்து சொல்றாங்க, ஒரு ஊர்மொழியில சொல்ற ஜால்ரா அடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தானே சார் இருக்குது பாக்குறதுக்கு. எப்படி சார் மேடம், அதாவது நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு ஊடகங்கள் அனைத்துமே திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் தலைமையில் இயங்கின பெண் நிறுவனம், பேனா நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டுல இயங்குது. அவர் என்ன தலைப்பு சொல்றாரு, நீங்க ஒண்ணும் இல்ல, கடந்த ஒவ்வொரு நாள் முழு பார்த்திருப்பீங்க. அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல நெல்மணிகள் தேக்கமா கிடந்து அது மழை பெய்து முளைச்சு போச்சு. விவசாயிகளுக்கு எல்லாமே மிகப்பெரிய நஷ்டம். ஆண்களும் பெண்களும் கனிகளும் கதறாங்க. ஆனால் அன்றைக்கு தொலைக்காட்சியவங்க அதை பற்றி விவாதிக்காமல் அதிமுக பிஜேபி தாவேக்கு கூட அமையுமா என்று செய்தி போடுறாங்க, விவாதிக்கிறாங்க. அப்ப இவர்கள் நோக்கம் எல்லாமே திமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வர வேண்டும், அதிமுக பலகீனமாக இருக்கிறது காட்ட வேண்டும் என்பதற்காக எதுவுமே இல்லை. மக்கள் பிரச்சனை பேசுறதே இல்லை. அப்போ தமிழ்நாட்டுல ஒரு பொறுப்புள்ள ஊடகங்களாக யாருமே இல்லாமல் திமுகவுக்கு பொறுப்பு வைக்க ஊடகங்களாக இயங்குறாங்க. இப்ப நீங்க 4வது தூணாக கருதப்படுகிற ஊடகங்கள் அனைத்துமே ஒரு தலைமையிலும் ஒரு கட்சியின் பிடியை செய்து கொண்டிருந்தால் நாட்டு மக்கள் பிரச்சனை எப்படி உண்மையா போவாங்க? நெல் பிரச்சனையை பற்றி எதிர்கட்சி எடப்பாடியார் சட்டமன்றத்துல மிக தெளிவா பேசினார். அது குறித்து வந்து மந்திரிகள் பொய் சொல்லி பேசினாங்க. களத்துக்கே அவர் சென்றார், அங்க மக்களை விசாரித்தார், மக்களே சொன்னாங்க. மக்கள் சொன்ன பிறகும் கூட ஊடகங்கள் கண்டுகொள்ளாமல் ஆளுங்கட்சி என்ன சொல்றதோ அதை விட்டு பாதிக்கிறாங்க. இதை மக்கள் பார்த்துக்குவாங்க. சார், இப்ப எதிர்கட்சி தலைவர் வந்து நேரடியா களத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொருத்தரா ஒரு அமைச்சரா, அதுவும் அந்த மாவட்டங்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு போக முடியாம மீதி இடத்துக்கு மீதி பக்கத்து மாவட்டத்துல எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வேகம் சூடு பிடிக்குது. அதே மாதிரி ரோட்மேன்ஸை கூப்பிடுறாங்க, லாரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்திகள் பார்க்கும்போது அப்ப இது ஏன் முன்கூட்டியே பண்ணலன்னு ஒரு கேள்வியை வச்சாங்க அதிமுக சார்பில். அப்போ ஒரு முதல்வரா இப்ப வந்து நம்ம டெல்டாக்காரன்னு சொல்றாங்க, அவர் சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி. ஆனா ஏன் சார் வந்து ஒரு ஈடுபாடோட நம்ம மக்கள் அப்படின்னு போய் பார்க்க மாட்டாங்க விவசாயிகள் மேல? இல்ல, விவசாயிகளோட நோக்கம் என்ன இருக்குங்க? அதாவது ஒன்று காய்கறிகளோ அல்லது நெல் வாழை கரும்பு பணப்பயிரோ ஏதாவது உற்பத்தி செய்யறது, விவசாய தொழில் செய்யறது, வேற என்ன செய்ய முடியும்? அதை வைத்து வந்து வாழ்றாங்க. இப்போ நீங்க குறிப்பிட்ட கேள்வி நல்ல கேள்வி. சட்டமன்றத்துல அமைச்சர் வந்து பதில் சொன்னாரு, அந்த மாதிரி எங்கேயும் தேக்கல, கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொன்னாரு. எடப்பாடியார் களத்துக்கு செல்லாம இருந்திருந்தா விவசாய பிரச்சனையே வெளியே வந்திருக்காது. இந்த ஒரு கொடுமை பாருங்க. அதாவது நீங்க லாரி கிடைக்கல, லோடு மேல் கிடைக்கலன்னு சொன்ன கேள்வி தாண்டி உற்பத்தி அதிகமாக செஞ்சுறாங்க. அதாவது 8 மூட்டை தான் உதாரணம் சொல்ல, 8 மூட்டை தான் உற்பத்தி ஆகும் நினைச்சா 10 மூட்டை ஆயுதுன்னு சொன்னா இது யாரு செஞ்ச தவறு? அது உற்பத்தி குறைக்க சொல்லிங்களா? அதாவது நெல்லுக்கு, பருப்புக்கு, அரிசிக்கு, எண்ணெய்க்கு வந்து உலக அண்டை நாடுகளை கையேந்திய இந்தியா ஒரு காலத்தில் சிரமப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சி முடிந்த பிறகு. ஆனா இன்றைக்கு தன்னிறைவு அடைவதற்கு விவசாயிகள் தன் சுயம் மறந்து உழைப்புதான் காரணம். எனவே அவர்கள் உற்பத்தி செய்த இந்த உணவுப் பொருட்களை சரியாக பராமரித்திருந்தால் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. ஆனால் அரசுக்கு எதுவுமே தெரியாம, முதலமைச்சருக்கு உண்மையிலும் தெரியாது, துணை முதலமைச்சர் உதயம் தெரியாது. துணை முதலமைச்சர் எதிர்கட்சியாளர் போன பிறகு உடனே போறாரு, போயிட்டு பொய்யே சொல்றாரு. களத்துல மக்களை பாத்தீங்கன்னா நெல் குவிஞ்சா இருக்குது, மழையில் நனைஞ்சு முளைச்சிருச்சு. இன்னொரு அமைச்சர் சொல்றாரு கொஞ்ச நாள் முளைச்சுங்கிறாரு. முளைப்பு வந்துட்டாலே அவ்வளவு நெல் முடிச்சுதுங்க. அதிமுக ஆட்சியில பெருசா முளைச்சது, எங்க ஆட்சியில கொஞ்சம் முளைச்சுங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி அரசியல் பாருங்க. அதாவது பித்தலாட்டத்தினுடைய மொத்த உருவமாக திமுக இயங்குறது. ஒட்டுமொத்த விவசாயிகளும் கொஞ்சம் இருக்காங்க சார். அது கொஞ்சம் முளைச்சது அதிகமா முளைச்சதுன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து எந்த பாதிப்புமே இல்லைன்னு வந்து முதல்வர் சொன்னாங்க. ஆமா, முதலமைச்சர் இவங்க அதிகாரிகளோட பேச்சை கேட்டுக்கொண்டு அங்க எந்த பாதிப்புமே இல்லை, மழையில நனையவே இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து அமைச்சரும் சொன்னாங்க. இப்ப நேரடியாக சென்ற பிறகு கொஞ்சம் தான் பாதிச்சுக்கிறாங்க, கொஞ்சம் பாதிச்சது கொஞ்சம் முளைச்சது இப்படி யாரும் சொல்றாங்க. அப்ப
இவர்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்கள் எப்படி பாதுகாக்கப்படுவாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எத்தனையோ பேசுறோம். அதற்கு இடையில விவசாயிகளும் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. ஒட்டுமொத்த தொழிலும் போச்சு, இளைஞர்கள வேலை வாய்ப்பே இல்லை. அப்புறம் இப்ப நீங்க கள்ளச்சாராயம் பெருகின பிறகு டாஸ்மாக் உடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக தீபாவளிக்கு மட்டுமே 780 கோடி ஆயிடுது. ஆமா அப்போ சார். ஒவ்வொரு 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 நாளும் ஒவ்வொரு மாதமும் டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாகவே இந்த ஆட்சியை நடத்தலாம் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். குறிப்பாக 1000 ரூபாய் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. பஸ் இலவசம் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. இந்த 1000 ரூபாய் கூட 2 ஆண்டுகள் இழுத்தடிச்சு எதிர்க்கட்சிகள் கடுமையா போராட்டம் எல்லாம் அறிவிச்சதை கொடுத்தாங்க. ஆனால் இதை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த நாடும் தனிநபர் வருமானத்திலும் முன்னேறிவிட்டது என்று பொய்யான அவன் சொல்லிக் கொண்டீங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாடு ஆபத்தில் சிக்கிவிடும். இப்பவே பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் நெருங்கிடுது. 1952 இருந்து 2021 வரையிலும் 5 லட்சம் கோடி இருந்த கடன் தொகை 4.5 ஆண்டு காலத்தில் மட்டுமே 5 லட்சம் கோடியை கூடின்னு சொன்னா என்ன பண்ணீங்க? ஒரு மாநாடு உருவாக்குனீங்களா? இல்ல கல்லூரி புதுசா வந்ததா? பல்கலைக்கழகம் வந்ததா? இல்ல அதிமுக ஆட்சியாளர் பண்ண மாதிரி மருத்துவக் கல்லூரியோ சட்டக் கல்லூரியோ இல்ல கால்நடை பூங்கா உருவாக்குனீங்களா? எதுவுமே இல்லையே. இவங்க கடன் வாங்குறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. அதை திருப்பி செலுத்துறதுல இது வரைக்கும் திமுக அரசு இத்தனை வருட காலங்கள் ஆண்ட போதும் கடன் வாங்குறதுல கவனம் செலுத்துவாங்களே கண்டி கடன் திருப்பி செலுத்துறதுல அவங்க செலுத்துறது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? கடன் வாங்குறீங்க, வாங்கின கடன் அளவுக்கு திட்டங்களை என்ன பண்ணீங்க? இப்ப அதிமுக ஆட்சியர்ல 6 மாவட்டங்கள் புதுசு உருவாக்குனாங்க. அதாவது மருத்துவக் கல்லூரி வந்தது. 1675 கோடி செலவில் அவினாசி அதிக நிறைவேற்றப்பட்டது. டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்டதும் அறிவிக்கப்பட்டது. இன்னும் 41 கல்லூரிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரி எத்தனையோ சொல்லுவாங்க. எதுவுமே செய்யாமல் இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா இது யார் தலையில விழுங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நாளைக்கு ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஆனால் சாதாரண ஏழை எளிய மக்கள், ஒவ்வொரு நாளும் உழைக்கிற மக்கள் தான் இதன் மூலமா பாதிக்கப்படுறாங்க. விலைவாசி கடுமையா உயர்வு. நீங்க ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் அந்த போகும் குடும்பத்து நிலைமை, நீங்க ஒரு மாதம் 6000 ரூபாய் அந்த உணவுப் பொருள் வாங்கணும். நெல்லு மணிக்கும் அரிசி பருப்பு அந்த உணவுப் பொருள் வாங்குறதுக்கே செலவாகுது. வாடகை குடியிருந்தீங்கன்னா இன்னும் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அப்ப எல்லாவற்றிலும் பாதிச்சுட்டு நீங்க என்ன மக்கள் பண்ணீங்க? எதுக்காக கடன் வாங்குனீங்க? அப்போ ஒரு வெள்ளரிக்கை கொடுன்னு சொன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து தர்றாரு ஒரு அமைச்சர். வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அந்நிய செலாவணி ஈட்டி வந்தோம்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு. அங்க ஒரு கேள்வி கேட்கும் போது பெரியாரை விதை தேங்குறாரு. பெரியார் போய் எங்கேயும் சொன்னாரமோ ஒரு போட்டோ ரூம் வச்சு மாலை போட்டு பெரியாரையே வேஸ்ட் வந்துட்டாங்கிறார். இதுக்காக மேம்சருங்க. அப்போ வெறுமனே வாய் சவாடல், எதுகை முனை வார்த்தைகளால் மட்டுமே ஒன்றிய அரசு தவறு செய்யறது, எஸ்ஐஆர் வருது, அது வருது, இது வருது, ஏதாவது சொல்லி நொண்டி சாக்காடு சொல்லியே பேசுறது. அப்படி மீறி பேசினா எடப்பாடியார் கால் விழுந்தாரு, அவருக்கு பல்லு பெருசா இருக்குது, அவர் ராமாயணம் பேச தெரியல, மகாபாரதம் பேச தெரியல, திராவிடம் பேச தெரியலன்னு சொல்லி போட்டு இதுவெல்லாம் அரசியலே இல்ல. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? 4.5 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் என்ன செஞ்சார்? நீங்க என்ன செஞ்சீங்க? ரெண்டே ஒப்பிட்டு பேசுங்க. அவர் என்ன செய்ய தவறுனாரு நீங்க சொன்னீங்களா? அப்போ தவறு எல்லாம் நீங்க செஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினா நாங்க பாராட்டுவோம். ஆனா நீங்க சொன்ன குற்றச்சாட்டை அதிமுக என்ன சொன்னீங்களோ உங்க ஆட்சியில் நீங்க பண்றீங்களே. அப்ப அன்றைக்கு நீங்க பொய்யா அரசியல் பண்ணீங்க, இன்றைக்கு மெய்யாலுமே நீங்க தவறை செய்து கொண்டிருக்கீங்க. அதாவது ஸ்டாலின் கூப்பிட்டாருங்க, அதிமுக ஆட்சியின் போது தவறுகளை கூட சரியாக செய்தோம், ஆனால் இன்றைக்கு சரியானவற்றை கூட சரியாக செய்ய முடியும்னு சொன்னார். அப்போ தவறுகளை மட்டுமே அதிமுக ஆட்சியின் போது செய்த திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தான் ஆட்சிக்கு வந்தவரை எதையுமே சாதிக்க முடியல. எனவே திரு ஸ்டாலின் ஆட்சி 2026 அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் விரும்பாங்க. 26 திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டு அதிமுக ஆட்சி மலரும். சார், அதே மாதிரி இப்போ நேத்திய செய்தி பாத்தீங்கன்னா குடிநீர், அந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில நேரோட துறை, அது அவரோட இதுல 888 கோடி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணியிருக்காங்க. அது இடி தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க விசாரணையை தொடங்கணும், நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இது நேற்றைய விவாதத்துல எந்த ஒரு விவாதத்திலயும் நான் பார்த்த மாதிரி தெரியல. செய்தித்தாள்கள்ல, ஆங்கில செய்தித்தாள்ல வந்திருந்தது. இது எப்படி சார்? நீங்க திமுக ஆட்சி அமைந்த பிறகுங்க முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது வீட்டுல ரெய்டு பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல ரெய்டு என்று காலையிலிருந்து இரவு வரை
அதை வந்து பரபரப்பு செய்தாக்கி இரவு விவாதமாக்கி இப்படியே 1 மாத காலம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு கொரோனா விஷயத்த பெரிதுபடுத்தினாங்க. அதே மாதிரி ரைடு பண்ணாங்க, எடப்பாடியார் மீது குறை சொல்லி பேசினாங்க. இப்படி எல்லாவற்றையும் விவாதித்துக் கொண்டே வந்தாங்க ஒழிய மக்கள் பிரச்சனையை இந்த 4.5 ஆண்டுகள் பேசவே இல்லை. இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட கே.என். நேரு 850 கோடிக்கு மேல் ஊழல் செய்கிறார், தவறு செய்கிறார் என்று மத்திய அரசுடைய ஒரு துறை வந்து இங்க செய்தி அனுப்புது தமிழ்நாடு காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஆனா எப்படி இருப்பாங்க? ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைவசம் இருந்த அந்த மதுவிலக்குத்துறை மூலமாக 1000 கோடிக்கு மேல் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. டாஸ்மாக் மூலமா மத்திய அரசு துறை குறை சொல்லிச்சு, விசாரிக்க சொல்லிச்சு. அதே மாதிரி 13 அமைச்சர்கள் திமுக இருக்காங்க, அவர்கள் மீதெல்லாம் ஊழல் வழக்கிலும் குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஏற்கனவே தன்னால் குற்றம் சுமத்தப்பட்ட இவர் ஊழல்வாதி என்று கை நீட்டி சாலினால் பேசப்பட்ட செந்தில் பாலாஜியை அருகில வைத்துக் கொண்டு 1000 கோடிகளை கொள்ளையடித்து அதன் மூலமாக மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் மனப்பான்மையில் இயங்குற இவங்க இப்ப கே.என். நேரு விஷயத்துல என்ன பேச போறாங்க? கே.என். நேரு மட்டும் இல்லைங்க, திரு பொன்முடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில தெளிவா சொன்னார், ஊழலை பத்தி பேசினார். பேசிட்டு நாங்களே சில பண்ணியிருக்கிறோம் இல்லைன்னு மறுக்கலாங்கிறாரு. அப்போ வெளிப்படையாக அவர்கள் செய்து அவர்களே ஒப்புக்கொள்றாங்க. ஏற்கனவே திரு பி.டி.ஆர். பழனிராஜன் 30,000 கோடி வரையிலும் முதலமைச்சர் குடும்பம் தவறு செய்து வெளிநாட்டில பதுக்கி இருப்பதாக, அதாவது முதலீடு செய்வதாகவே ஒரு செய்தி வந்தது, ஒரு ஆடியோ பார்த்தோம். ஆனால் அவரை ஒதுக்கி வைத்ததை தவிர அது குறித்து எந்த ஊடகங்களும் பேசல, ஆட்சியாளரும் பேசல. எனவே திரு கே.என். நேரு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமைச்சர் சகாக்கள் மீதும் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. மத்திய துறைகள், வருமானத்துறையோ அல்லது வந்து மற்ற துறைகள், ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு செய்ய போறதில்லைங்க, கட்டுப்பாடு இருக்குது. விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் அவரிடமுள்ள பணத்தை கைப்பற்றினாலே தமிழ்நாடு பட்ஜெட்டையே நடத்த முடியுங்க. எனவே இதையெல்லாம் 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விசாரணை கமிஷன் அமைத்து அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது அரசு வேலைகளை நம்பி லட்சக்கணக்கான பேர் வந்து அதுக்கு தயாராகிறாங்க. இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து போரு அதுக்கு வந்து ஒரு துணை போய் இப்படி பண்ணிருக்கிறதுனால எத்தனை இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க சார்? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது தேசிய அளவுல. இல்ல அவங்க ஏற்கனவே திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை பார்த்திருப்பீங்க, நான் கையில வச்சுக்கிற அறிக்கை. இது நாங்க ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்நிய நாடுகளுக்கெல்லாம் சென்று முதலீடு ஈர்த்து வந்து புதிய புதிய தொழிற்சாலை அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனா அவர்கள் சொன்ன செய்தியில எதுவுமே உண்மை இல்லை. இப்ப இந்த 3-4 ஆண்டுகள்ல திரு ஸ்டாலின் 2-3 முறை சொன்னார். ஆனால் சென்று விட்டு வந்த பிறகு குறிப்பிட்ட தொகை சொன்னார், இவ்வளவு 1000 கோடி சொன்னார், இவ்வளவு தொழிற்சாலை அமையும் சொன்னார். எத்தனை தொழிற்சாலை அமைந்ததுங்க? யாருக்கு வேலை கொடுத்தோம்? எந்த மாவட்டத்துல, எந்த பகுதியில, எவ்வளவு எண்ணிக்கை கொடுத்தீங்க? இது எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்ப என்னோட ஊர்ல ஒரு வேலைக்கு போற விஷயம் எனக்கு தெரியும், அரசு மூலமா வாய்ப்பு சொல்லலாம். எங்கேயுமே இல்ல. இங்க திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற, சேலம் போன்ற மாவட்டங்கள் உள்ள தனியார் நடத்துகிற தொழில்கள் மூலமாகத்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒழிய அரசு எந்த வகையிலும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு உதவியை செய்யறது உண்மை. அதுக்கான முயற்சியும் எடுக்கல. ஏன்னா ஒரு தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அமைய வேண்டி இருந்தது. அதற்கான ஆர்வத்தினால பேர் செய்ய விரும்பல, எல்லாமே முயற்சி எடுத்து பண்ணாங்க. ஆனால் அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு அனைத்து உதவியும் செய்ய வேண்டிய அரசு மாறாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் 51% பங்குதாரராக தன்னை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்ததாக கூறப்படுகிறது. எனவேதான் அந்த தொழிற்சாலை வேறு மாநிலத்துக்கு போயிடுது. அப்போ இது போல முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து 4-5 பேர் அது எதை வந்தாலும் தங்களுக்கு வந்து கமிஷன் இல்ல, தொழிலே பாதி வேண்டுங்கிற அளவுக்கு போறாங்க. அப்போ பணத்தாசை பிடித்த ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாடு சிக்கி சீழுகிறது. எனவேதான் தமிழ்நாட்டு மக்களால் வறுமையிலிருந்து மேல முடியல, கஷ்டத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியல. எனவே இதனால்தான் அதிமுகவை துவங்குற போது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை ஒரு தீய சக்தினே சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு தீய சக்தி அது மிகப்பெரிய சக்தி, அழிவு சக்தி. எனவே அந்த சக்தி தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்துகிற வரையிலும் அதிமுக தமிழ்நாடு இயங்கும். 2026 நிச்சயமா அப்புறப்படுத்தி திமுக ஒரு முடிவாக வரும். ஏன்னா மன்னராட்சிக்கு உலகத்துல பல நாடுகளும் முடிவு வந்திருக்குது. அது இப்ப இந்தியாவில எடுத்துங்க, இந்தியாவில பல மாநிலத்துல அப்பா மகன் பேரன் வந்த அந்த வரைமுறை எல்லாம் மாறி இப்ப மக்களாட்சியே மாறிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட ஜவஹர்லால் நேரு தொடங்கி ராகுல் வரைக்கும் அது விரிவடைஞ்சிருக்குது. ஆனால் காங்கிரஸை மக்கள் கைவிட்டாங்க. எனவே தமிழ்நாட்டிலும் ஸ்டாலினுடைய கருணாநிதி குடும்பத்து பிரிவில் இருக்கிற அந்த தமிழ்நாடு, அந்த திமுக என்பது நிச்சயமாக விடுவிக்கப்படும்.
அதற்கான தேர்தலாக 2026 அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த அரசியல் நேரத்துல வந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி. இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து முன்னெடுத்திருக்காங்க, இப்போ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது யாரு பண்றாங்களோ இல்லைன்னா திமுக வந்து ஆளா வந்து எதிர்ப்பு சொல்லியிருக்கு. அவங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அது அதாவது அவசர சிறப்பு திருத்தம். அது அதாவது 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல யாருடைய பெயர்லாம் இருந்ததோ அதன் அடிப்படையில, ஏன்னா வெளிநாடுகள் இருந்து நீங்க பாகிஸ்தானோ அல்லது வந்து பங்களாதேஷோ இன்னும் போன்ற வெளிநாடுகள் இருந்து தீவிரவாத குழுக்கள் நம் நாட்டுக்கு ஊடுருவி இங்கே வந்து வாக்காளராக தன்னை அடையாளப்படுத்தி வைத்திருந்தால் மிகப்பெரிய ஆபத்து முடியும். நீங்க உலகத்தில் எந்த நாடுகளிலுமே யாராலும் நுழைய முடியாது. ஆனால் இந்தியாவில் யாரு வேணாலும் நுழையலாம்ங்கிற அனுமதியை திமுக போன்ற கட்சிகள் வலியுறுத்தியே வருது. அதுக்கு வந்து 2002ஆம் ஆண்டில் எப்படி நான் வாக்காளர் வண்டி இருந்தேன்னு சொன்னா, நான் வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை சேர்த்து முடியுங்க. அதுதான், இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இது அதாவது இப்போ பிஎல்ஏன்னு சொல்றோம், பிஎல்ஓன்னு சொல்றோம், பூத் லெவல் ஆபீசர். பூத் லெவல் ஆபீசர் வந்து எங்க வில்லேஜ், எங்க கிராமத்துக்கு வந்து வீடு வீடாக சென்று வாக்காளர் சரிபார்க்கிற போது யார் இறந்துக்கிறான், யார் எந்த ஊரு, யாரு ஓட்டு போட்டு தகுதி உள்ளவங்க, யார் இறந்துட்டான், யார் வந்து இடம் மாறி போயிட்டான் என்கிற, யாருக்கு திருமணம் ஆகிடுது, இன்னும் நிறைய விவரங்கள் கேட்டிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாம் மிக எளிதாக உணர்ந்து கொண்டு வாக்காளர்கள் இவர்கள்தான் என்பதை மிக சரியாக உறுதிப்படுத்த முடியுங்க. அதற்கு கொண்டு வரப்பட்டதான் எஸ்ஐஆர். ஆனா இதை வைத்துக் கொண்டு திமுக இந்த குறிப்பிட்ட மொழி, இன, மத சேர்ந்தவர்கள் வாக்குகளை எடுக்க முயற்சிக்கிறாங்க. பொய்யா சொல்லி ஒரு பரபரப்பை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. இதுலயே ஓட்டு அரசியல் தான், இது வாக்கு அரசியல் தான். ஆனால் இது இந்திய அளவில், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதை மாவட்ட ஆட்சியர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவுக்கிணங்க நாளை முதலே, நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது, நாளை முதலே ஒரு பகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, பூத் வாரியாக கூட்டம் நடத்தி செய்யறாங்க. எனவே இதை ஏமாற்றுகிற நோக்கத்தில் திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் வாக்காளர் பட்டியல் சரியாக்கப்பட வேண்டும், இறந்தவர்கள் நீக்கப்பட வேண்டும். நீங்க ஒவ்வொரு தொகுதியும் பாருங்க, திமுக ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் போலியா பண்ணி வச்சுக்கிறாங்க. இவையெல்லாம் களையப்படும் அந்த அச்சம். எனவே திமுக இப்படி பொய்யான பிரச்சாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சட்டப்படி தேர்தல் கமிஷன் அதை செயல்படுத்த வேண்டும் என்னோட எதிர்பார்ப்பு. சார், முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்துட்டு இவங்க வந்து இவங்க கூட்டணி இதனால வந்து எதனா மாத்திடுவாங்களோ, இவங்க எதனா வந்து குறைச்சிருவாங்களோ, கூடிடுவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு இதுவை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறது? இது வந்து தேர்தல் நேரத்துல இப்படி பண்றீங்களேன்றத அவங்க முன்வைக்கிறாங்க சார். இல்ல, தேர்தல் நேரம் அரசு சட்டப்படி ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செய்தாக வேண்டும். தேர்தல் வருங்காக சாப்பிடாம முடியாது, தேர்தல் வருங்காக கல்யாணம் முடியாது, தேர்தல் வருங்காக தூங்காம முடியாது, எல்லாமே இயங்குங்க. அரசு நிர்வாகம் அப்படிதான், ஒவ்வொரு படிநிலையாக எல்லாவற்றிலும் அந்த இயக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்க. ஸ்டாலினுக்கு திடீர் உள்நோக்கம் எல்லாம் தேவையே இல்லை. நீங்க மத்திய அரசு எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லி குறை சொல்வது திமுக வாடிக்கை. அதற்காகவே அவர் அணி வச்சுட்டாங்க. காங்கிரஸுக்கு பிஜேபி ஆகாது, கம்யூனிஸ்டுக்கு பிஜேபி ஆகாது, அப்ப மதிமுக திமுகவே ஆகாது, விசிகாவுக்கு திமுக ஆகாது, மற்ற கட்சி ஆகாம இருந்தது, பிஜேபி ஆகாது. அப்போ இவெல்லாம் திமுக ஏன் செய்ய மாட்டாங்க? கொள்கை எல்லாம் இல்ல, ஒற்றை நோக்கம். மோடியை சொன்னா ஓட்டு விழும், மோடி எதிர்த்தா சிறுபான்மை ஓட்டு வாங்கிடலாம். அப்போ சிறுபான்மை ஓட்டுகளை பெறுவதற்காக மட்டுமே ஒரு கைப்பாவையாக தமிழ்நாட்டு வாக்காளர்களை பயன்படுத்தி அரசியல் செய்கிறது திமுக. எனவே ஒட்டுமொத்தமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது 26 தேர்தல். மேடம், கூட்டணின்னு ஒன்னேதான் வந்து தோணுது. இப்போ வந்து காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்த மழை டைம்ல செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடல, நான் வந்து எம்எல்ஏ, தொகுதி எம்எல்ஏ, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, இவங்களா வந்து பூஜை போட்டு இவங்களா வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி மேல வந்து கோவத்தை காட்டினாரு. ஆனா அமைச்சரை தான் வந்து ஒரு மீன் பண்ணி பேசுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அதிகாரிய கிட்ட அந்த கோவத்தை காட்டியிருந்தாரு. அவங்க சட்டமன்றத்திலேயே வந்து ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன், அவர் வந்து வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க, பவானி அந்தியூர் பகுதி குறித்தான ஒரு கேள்வி. உடனே துரைமுருகன் அவர்கள் அங்கே உள்ள பிரச்சனை பற்றி பேச அந்த தொகுதி எம்எல்ஏக்கு இருக்காங்கன்னு சொல்லி கொச்சைப்படுத்துறாரு. அந்த துரைமுருகன் வந்து செல்ல பிறந்தைய கடுமையா திட்டுறாரு. செல்ல பிறந்தகை வந்து சாதி ரீதியா ஏற்றத்தால் பார்க்கறதா சொல்றாரு. இப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினரையும் மதிக்கிறது இல்ல,
கூட்டணி கட்சியை அவமதிக்கிறாங்க. ஆனா ஒற்றுமை சொல்றாங்க. இப்போ இங்க ஒரு பெருங்குழப்பம்ங்க. திமுக கூட்டணியில விசிக, மதிமுக குழப்பம், விசிக குழப்பம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடுமையை திட்டுறாங்க. காங்கிரஸ் நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம், அதிக தொகுதி கேட்போங்கிறாங்க. இத்தனை குழப்பங்களையும் வைத்துக் கொண்டு மைடியர் பிரதர் ராகுல் காந்தி என்று ஒரு வார்த்தையை சொல்லி எப்படியாவது கூட்டணியில எல்லாம் இணைந்துருங்க. 2026 தனிச்சாலும் வெளியே போயிட்டா திமுக மிக கேவலப்பட்டிருங்க. திமுகவுக்கு என்று தனித்த வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கிடையாது. எனவே அந்த அச்சம் 1967 அண்ணா காலத்திலிருந்து இன்று வரையிலும் தனித்து திமுக மட்டும் 234 தொகுதியிலும் முதலமைச்சர் போட்டியிடல இல்லை. எனவே திமுகவுக்கு பெரிய அச்சத்தின் வெளிப்பாடாக மாற்றி மாற்றி பேசுதுங்க. செல்ல பிறந்தகை பேச்சுக்கு சரியான பதிலடியா திமுக தரவே இல்லை. செல்ல பிறந்தகை அடங்கி போயிடாங்க எல்லாமே. ஏன்னா எல்லாருமே கூட்டு கலவாணின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை அவங்க சொல்ல விரும்பல. எல்லாமே கூட்டு முயற்சி தான். பதவியை பகிர்வதில், கொள்ளையடித்த பணத்தை பகிர்வதில் எல்லோரும் கூட்டு முயற்சியை இயங்குறாங்க. இந்த கூட்டு முயற்சியை முறியடிப்பதில் மக்கள் பங்கு அதிகம். நன்றி, வணக்கம் மேடம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா 63வது குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் வீர அஞ்சலி செலுத்த வருகை தரும் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி வரவேற்பது பொன்மணி பாஸ்கரன், முன்னாள் மாவட்ட சேர்மன், மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சிவகங்கை.